ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில தான் வந்து இன்னொரு அழகான ஒரு சிலைய வந்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனா கரெக்ட்டா இது செட் ஆகுமான்னு தெரியல. வச்சு பார்த்துட்டு செட் ஆச்சுன்னா, இங்கேயே வந்து நிரந்தரமா வந்து வச்சுட வேண்டாம். ஸோ அந்த ஒரு அழகான ஒரு பூஜா ப்ராடக்ட் தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த டிவி டேபிள்ல வந்து அழகா அந்த பிள்ளையார், மணி பிளான்ட் இதெல்லாம் வந்து நான் செட் பண்ணி வந்து காமிச்சிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வாங்கணும்னு நெனச்சேன். அந்த ஒரு பொருளையும் வந்து வாங்கியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ரொம்ப நாளாவே இந்த வாட்டர் ஃபவுண்டைன் வந்து வீட்டுக்குள்ள வாங்கி வைக்கணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய இந்த பாட் ஷேப் மாடல் இருக்கு இல்லைங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டா அழகா இருந்தது. ஆ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய டைமிங்கில வந்து இத ஆன் பண்ணிவிட்டு அந்த சவுண்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இதமா இருக்கும். அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய சவுண்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு கேட்கும். இப்ப நான் சைலன்ட்டா அந்த இடத்துல வச்சு காமிக்கிறேன் பாருங்க. அந்த தண்ணி ஊத்துற சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு. ஸோ இந்த இடத்துல அந்த செட்டப் வச்சு நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ராக் சால்ட் லைட் இருக்கு இல்லைங்களா? அது எது க்ளோ ஆகும்போது, இந்த இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இத பத்தின அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அன்பாக்சிங் வீடியோ நான் இன்னொரு நாள் ஷேர் பண்றேன். இது எப்படி ஃபிட் பண்றது? இது எப்படி வொர்க் ஆகுது? அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்றேன். இந்த வாட்டர் ஃபவுண்டைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த இன்னொரு அழகான ஒரு பூஜா ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அத அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்யூட்டா, யூனிக்கா இருக்கக்கூடிய ஒரு அழகான பூஜா ரிலேட்டட் ப்ராடக்ட் தான். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா இது கிச்சன் ப்ராடக்ட்லாம் இல்ல. நம்ம பூஜா ப்ராடக்ட் தான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஷாப்க்காக ஒரு சில திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிருந்தப்போ, அங்க எனக்கு இத பார்த்தது ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ பார்த்ததுமே விட்டுட்டு வர மனசு இல்ல. உடனே அத வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா, அவ்ளோ அழகா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு அழகான கலெக்ஷனு. ஸோ என்னங்கிறத பார்த்துடலாங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதோட பேக்கிங் வைஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா சேஃபா பேக் பண்ணி குடுத்துருந்தாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தெர்மாக்கோல்லாம் வச்சுட்டு, ஸோ எதுவுமே வந்து அடிபடாம இருக்கிறதுக்காக 4 சைடுமே நல்ல ஒரு சேஃப் பேக்கிங்கோட தான் இருந்தது. ஸோ மேல பார்த்தீங்கன்னா, தெர்மாக்கோல வச்சு தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ள இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சதா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பார்த்ததுமே? ஸோ இந்த இடத்துல பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இங்கே ஒரு வேல் இருக்கிறது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகான முருகர் சிலை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து வேலும் அதே மாதிரி அந்த முருகர் சிலையும் வந்து அழகாக, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தெர்மாக்கோல் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு எங்கேயுமே அடிப்படாமல் இருக்கும். அந்தளவுக்கு நல்லா சேஃப்டி பேக்கிங்காக இருந்தது. ஸோ இந்த மலேசியா முருகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு முருகன் பார்த்திங்கன்னா இவரும் தான். ஸோ எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி வாங்கக்கூடியது. ஆக்சுவலி இது வந்து நான் வாங்குற ஐடியாவே இல்லை. நான் வேறு சில திங்ஸ் தான் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். பட் ஆனால் அங்கே இந்த சிலைய பார்த்ததுமே அவ்வளோ ஒரு நீட் ஃபினிஷிங்கோட முக அமைப்பு எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. அதனால் எனக்கு விட்டுட்டு வர மனசெல்லாம் நல்லா அழகாக வாங்கிட்டு வந்துட்டேன் இருந்தது. ஸோ இந்த சிலையோட ஃபினிஷிங் எல்லாம் பார்த்திங்கன்னா, அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். முக அமைப்பு இது எல்லாமே பாருங்கள், அவ்வளோ கிளியராக தெளிவாக இருந்தது. அதே மாதிரி அந்த அது பாலிஷ் ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா, நல்லா ஃபைன் ஃபினிஷிங்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே விட்டுட்டு வர மனசு வரல. கையோட வாங்கிட்டே வந்துட்டேன். ஸோ பாருங்கள், இது வந்து பிஓபி மெட்டீரியல் தான், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். ஸோ சில பிஓபி மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கீழ் போர்ஷன் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாகவே கோல்ட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரண்ட் சைட் ஆகட்டும், பேக் சைட் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா, அந்த ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த சிலை பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே வந்து வேல் வந்து அட்டாச்சாக இருக்கும். சிலையோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா, நியர்லி வந்து ஒரு 12 இன்ச்சஸ் போல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்டு. ஸோ அதுக்கான வேல் தான் இது.
இந்த முருகரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, நம்ம இதில ஃபிக்ஸ் பண்ணி வச்சா அந்த அ வேல் வந்து கீழ விழாம இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா, இந்த விரல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு கேப் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, அது வழியா நம்ம வந்து உள்ள விட்டுறலாம். விட்டுட்டா கீழ வந்து ஒரு சின்ன ஹோல் மாரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்ட போல குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நம்ம சென்டர்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்மளுக்கு சிலைய நகர்த்தினாலும் அந்த வேல் வந்து கீழ விழாம இருக்கும். ஸோ, அந்த மாரியான ஃபினிஷிங்கில தான் வந்து குடுத்துருக்காங்க. அதேமாரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன் ஒர்க் டீட்டெயிலிங் எல்லாமே குடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ, இப்போ ரீசென்ட் டேஸில பார்த்தீங்கன்னா, இது போல சிலைகள் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ, இதுவுமே இந்த முக அமைப்பு, அந்த கலர் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்து ரொம்ப புடிச்சு போய் தான் இத வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ, இந்த பிள்ளையார் சிலைக்கு பக்கத்தில வச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபினிஷிங் இன்னும் நல்லா கொஞ்சம் கிளியரா தெரியும் பாருங்க. ஸோ, உங்களுக்கு இந்த சிலை அமைப்பு புடிச்சிருந்ததா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.